கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். நன்றியுள்ளவர்களா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். கண்டிப்பா இது நம்ம கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? இந்த உலகத்துல மனுஷர்கள் இடத்துல ஒரு சில பேர் ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா, நமக்கு வேலை கொடுக்கறவங்க கிட்ட நம்ம ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு சாப்பாடு போடுறவங்க கிட்ட நம்ம நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம யார் இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சின்ன வயசுல கூட நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்பா அம்மா. நாம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிய மறந்துடணும். ஆனா மத்தவங்க நமக்கு செஞ்ச எந்த ஒரு உதவியும், ஒரு சின்ன உதவியை ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் சிறு வயது முதல் கொண்டு நம்ம இந்த உலகத்துல ஜீவியம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே நம்மள ஒரு என்ன சொல்றது, அவருடைய தேவ தூதர்களை வைத்து நம்மள போக்கிலும் சரி மரத்திலும் சரி நம்மள பாதுகாத்துட்டு இருக்கிறார். நமக்கு எவ்வளவோ நோய் நொடிகள் வந்தாலும், நம்ம உடம்புல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், அதெல்லாம் கடந்து நம்ம இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது யாருடைய கிருபை அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபை. நாம நினைக்கலாம், நான் இது என்னாலதான் அப்படி நடந்தது, நான் என் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். அப்படி கிடையாது. நான் ரொம்ப கவனமா இருந்த எல்லா விஷயத்திலும் அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இப்போ வரைக்குமே இருக்கோம். அதற்கே நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. 1000 ஸ்தோத்திரம் பலிகளை கூட நம்ம சொல்லணும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர பலிகளை எடுக்கும்போது ஏதோ தகாத விதமா ஸ்தோத்திர பலிகளை எடுப்பாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டார். அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து பழைய எப்பவுமே மறக்க கூடாது. கடந்து பாதையை நம்ம மறக்க கூடாது. ரொம்ப அடிமட்டத்துல நாம இருந்திருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்லையே, மத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா வாழ்றானே, மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு, பங்களா, காரு, இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு நிலம், ஒரு சொந்தமா ஒரு வீடு, காரு, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள். ஆனா எனக்கு அது இல்லையே, அடிப்படை தேவை. நான் இப்பவுமே பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தானே இருக்கேன். இப்பவுமே நான் சைக்கிள்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யாரும் நிறைய பேர் ஸ்கூட்டர்ல, பைக்ல, கார்ல அந்த மாதிரி போறாங்க. நான் அப்படியே தானே இருக்கேன். அதாவது நம்ம எப்பவுமே மத்தவங்களை பார்த்து அவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்லையே, நம்ம கிட்ட ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் எனக்கு இவ்வளவு நாள் நல்ல ஒரு சுகம், பலன், ஜீவன, சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த இருப்போமா? நம்மளை காட்டிலும் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் நம்ம பாக்குறோம் தவிர, அவங்க கிட்ட அது இருக்கே என்கிட்ட இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம் தவிர, நம்மளை விட பின்தங்கி நிறைய பேர் இருப்பாங்க. 3 வேளை கூட சாப்பிடாம, அதாவது சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கை, கால, கண்ணெல்லாம் கொடுத்திருக்கிறார், காது கேட்கிற திறனை கொடுத்திருக்கிறார். நிறைய ஊனமுற்றோர்கள்லாம் பாத்தீங்கன்னா கண் இல்லாம, கால் இல்லாம, ஏதோ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெப்போலாம் எங்கேயோ நிறைய இடத்துல கையேந்திட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர்களை பார்த்து நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நமக்கு எல்லா உடம்புல நல்ல ஒரு சுகத்தையும், பலனையும், நல்ல ஒரு கை காலையும் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். 3 வேளை நல்லா போஷிக்கிறாரா, நன்றி செலுத்துங்க. நாம எந்த அளவுக்கு நன்றிகளை செலுத்திக்கிட்டே இருக்கிறோமோ கர்த்தருக்கு,
அதாவது மத்தவங்களை பார்த்து பொறாம, மத்தவங்களுக்கு இருக்கிறது இல்லையே அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு கவலைப்படுறதை காட்டிலும், கர்த்தர் இவ்வளவு நாள் நமக்கு நிறைய எக்கச்சக்க காரியங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம கர்த்தருக்கு நம்ம தொடர்ந்து நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு சின்னதா யாராச்சும் நமக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, யாராச்சும் நமக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, இல்லைன்னா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து அதன் மூலியமாக நம்ம குடும்பத்தை நல்லபடியாக போஷிக்கும் போதும் சரி, நம்மளுடைய கடனை நல்லபடியாக அடைக்கும் போதும் சரி, எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவாங்க. எது ரொம்ப ஈஸியா இருக்கோ, அதாவது ஈஸி அப்படிங்கிறது போது, கர்த்தர் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்களை ஏதாச்சும் நம்ம யார் மூலியமாச்சும் செய்யும் பொழுது, நம்ம நாமளும் சரி, நம்ம குடும்பமும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதற்காக வந்து நன்றி செலுத்துவாங்க. கரெக்ட், அதுவும் பண்ணுவோம். ஆனா அட் த சேம் டைம், அதாவது அதே நேரத்துல நமக்கு துன்பங்கள் வரும்போது கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த பழகணும். கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லக்கூடாது. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. நான் வேண்டிக் கொண்டது கர்த்தரிடத்துல நான் பெறல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா வேதாகமத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறார். கஷ்டம் இருக்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்திருக்கிற இது எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படிங்கிறது ஒரு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஷன்ல விடுற ஒரு விஷயம் கிடையாது. இதை நீங்க பண்ணாலும் ஓகே, பண்ணாட்டிலும் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாலும் ஓகே, நன்றி செலுத்தாவிட்டாலும் ஓகே அப்படிங்கிறது கிடையாது. நீங்க கண்டிப்பா நன்றி செலுத்தி தான் ஆகணும். அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நடைமுறையா நம்ம மாற்றும் பொழுது, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துறதுங்கிறது கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராட்டிடியூட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கும் பொழுது, நாம மத்தவங்களுக்கு நன்றியை செலுத்திட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை உயர்த்துவார். இப்போ மத்தவங்க நமக்கு ஒரு மனுஷனே வச்சிருக்கவங்க நமக்கு உதவி செய்யும் பொழுது அவனுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லணும். கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவி பண்ணும் பொழுது நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா, நான் இவனுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவன் அந்த மனசுல கூட யோசிக்காம ஒரு வாயினால நன்றி கூட வந்து சொல்லாம இருக்கானே, நன்றி விசுவாசம் இல்லாம இருக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்களா மாட்டாங்களா? நல்ல காரியத்தை என்னிடத்துல பெற்றுக்கொண்டு அவன் கஷ்டத்துல இருக்கும்போது நான் உதவி செஞ்சேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவன் வந்து துரோகம் பண்றாங்க நிறைய பேர் நினைப்பாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா மனுஷரிடத்திலும் நம்ம நன்றி உள்ளவர்களா நம்ம வந்து இருக்கணும். அதை காட்டிலும் கர்த்தரிடத்துல நம்ம வந்து நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். நல்லா யோசிப்பாங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன்ல விடுற விஷயம் கிடையாது. நம்ம வந்து நன்றி செலுத்தினாலும் ஓகே, செலுத்தா கேட்டாலும் ஓகே அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நன்றி எப்பவுமே செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 கூட சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதாவது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க. ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் கர்த்தரிடத்துல நன்றி செலுத்துவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாராச்சும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு வந்து உதவி செய்யும் பொழுது நம்ம வந்து நன்றி செலுத்துவோம். மத்தவங்களுக்கு நம்ம ஒரு சில நேரத்துல நன்றி செலுத்த மாட்டோம். இது வந்து ரொம்ப லைஃப்ல ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா, கர்த்தர் நமக்கு நம்ம குடும்பத்தை நல்லபடியா போஷிச்சாரா, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எல்லா விற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்ட்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அதாவது எல்லா வீட்டிலையும் சோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்னா, நமக்கு துன்பங்கள் எல்லா சுச்சுவேஷன்லயும் துன்பங்களும் நமக்கு வருகிற ஒரு சுச்சுவேஷன் தான்.
அந்த துன்பங்கள் வரும்போதும் கூட நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா அந்த துன்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னா அதன் மூலியமாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து கத்துக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய வேலையை எடுத்துக்கோங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். அப்படி எதிர்பார்க்கும் பொழுது பிரச்சனை வரும். புதுசு புதுசா பிரச்சனை வந்தாதான் நான் நிறைய புது புது காரியங்களை நான் வந்து கத்துக்க முடியும். பிரச்சனைகளே இல்லாம கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நான் புது புது காரியங்களை கத்துக்க முடியுமா? என்னுடைய ஞானம் வளருமா? இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஈஸியா நடந்துட்டு இது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா கத்துக்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சேலஞ்சை நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னுடைய வேலையை நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை வந்தாதான் நம்ம நிறைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்தமைக்காக நன்றி. பிரச்சனையை கொடுத்துட்டு அவர் வந்து சும்மா விட்டுருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிரச்சனைய போக்குறதுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு, அந்த ப்ராப்ளமுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரா மாட்டாரா? கர்த்தர் இடத்துல கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். நம்ம வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிதாவே. நாங்க வந்து எப்பவுமே எங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் எப்பவுமே பிரியக்கூடாது. கணவன் மனைவி பிரியக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரியக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்பவுமே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இது அந்த எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நடக்காம போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விரக்தி. நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. ஆனா எல்லாமே கர்த்தர் வந்து நமக்கு நன்மையாக மாற்றி போடுவார். கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பை நம்ம எப்பவுமே ருசிச்சு பார்க்கணும். வேதாகமத்துல கர்த்தர் நல்லவர்னா எழுதியிருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவர் நல்லவரா எனக்கு வந்து அவர் வில்லனா தான் இருக்கிறார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டா நடக்குது. எனக்கு எதிராவே நடக்குது. என்னுடைய எதிரிக்கு, என்னுடைய சத்துருக்கு எல்லாமே நன்மையா நம்ம முடி சுட்டுகிறாரு. ஏங்க அவங்க எல்லாம் வந்து என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்களே. ஆனா நான் கர்த்தருக்கு டெய்லியும் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். நான் வந்து நான் டெய்லியும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா அவனை வந்து நடந்து கொள்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில வந்து ஏன் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவர்ன்றதை நம்ம வந்து ருசிச்சு பார்க்கணும். இவ்வளவு நாள் கர்த்தர் நமக்கு செஞ்ச எல்லா நன்மையான காரியங்களையும் நம்ம வந்து மறக்க கூடாது. அவருக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே வந்தோம்னா நம்மளுடைய சிறையிருப்பை நமக்கு சாத்தான் கொடுத்த எல்லா சோதனையும் கர்த்தரை வந்து விடுவிச்சு ரசிக்கக்கூடியவரா இருக்கிறார். இந்த உதாரணத்துக்கு யோபு இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கும் பொழுது யோபு வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் இழந்துட்டான். அவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தனா இருந்தான். இந்த பூமியில ஐஸ்வர்யம் எல்லாமே போச்சு. அவனுடைய பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. உச்சன் தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லா நோய் நொடிகள். ஒரு ஓட்ட ஓடத்துல வச்சு பீறிக்கிட்டு இருப்பான். அங்கங்க சீலா வரும். பக்கத்துல யாருமே வர மாட்டாங்க. நண்பர்களும் வர மாட்டாங்க. மனைவியும் வர மாட்டாங்க. அப்ப நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அந்த நேரத்துல வந்து கர்த்தர் எல்லாத்தையும் என் இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டார். இது வரைக்கும் என்கிட்ட நான் சேர்த்து வச்சிருந்த சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தரே நீங்க எனக்கு என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. என்னுடைய பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டீங்க. நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆனா இங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க God gives, God takes. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்க, அந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல கூட தன்கிட்ட இருந்த எல்லாம், அதாவது அவன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தா பிரச்சனை கிடையாது. அவன் பிறக்கும் போதுல இருந்தே ஒரு ஏழை மகனாக எந்த ஒரு உற்றார் உறவினர்களும் இல்லாம ஒரு பெரிய கொடிய நோயோட அவன் பிறந்தா அவனுக்கு பிரச்சனை கிடையாது.
முன்னாடி அவன் நல்லா வாழ்ந்தான், செல்வ செழிப்பா வாழ்ந்தான், பிள்ளைகளோட நல்லா இருந்தான், அவனுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஒரு கட்டத்துல அது எல்லாமே போனதுக்கு பிறகு அவன் இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனை விட்டு போகல. கர்த்தர் இடத்துல அவன் வைத்திருந்த அந்த விசுவாசம், அன்பு, அது அவனை விட்டு போக சாத்தான் ரொம்ப ட்ரை பண்ணான். சொத்து பத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்னா கர்த்தர் இடத்துல வைத்திருக்கிற அந்த பயம், பக்தி, அன்பு, விசுவாசம் எல்லாம் கூட சேர்ந்து போயிடும் அப்படின்ட்டு யோபு கிட்ட இருந்து. யோபு பாத்தீங்கன்னா வாயினால கூட கர்த்தரை தூஷிக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ கஷ்டமான சூழ்நிலையில நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது யோபுவை எப்படி பல மடங்கு கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிப்பார். நம்மளுடைய கஷ்டத்துல இருக்கும் பொழுதும் கர்த்தாவே நீர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைய கொடுத்தமைக்காக நன்றி. பிரச்சனை என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்க முடியாது. குடும்பத்துல பிரச்சனை வந்தாதான் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறங்கிற ஒரு ஞானத்தை கர்த்தருக்கு கொடுப்பார். குடும்பத்துல பிரச்சனையே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 கூட நம்ம வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய எண்ணங்கள் இயற்கையாவே ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? அவன் கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை குறித்துதான் எங்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இடத்துல இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம சொல்லலாம், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லைங்க. அதுதான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காசை எப்படியாச்சும் அடையணும், அந்த பணத்தை எப்படியாச்சும் அடையணும். மத்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். என்கிட்ட இல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் சொந்த வீடு, சென்னையிலேயே சொந்த வீடு, சொந்த காரு, நல்ல லேண்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேலை அமையும். நல்லா ஏசிலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா டைப் பண்ணிட்டு ஒர்க் பண்ற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுக்கலன்னா நான் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கேன். என்னுடைய ஜபங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்திற்காக ஏங்கிட்டு இருக்கு. காசு வேணும், என்கிட்ட காசு இல்ல, காசு வேணும். மத்தவங்க ரொம்ப செல்வ செழிப்பா சந்தோஷமா இருக்கான், எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வேலை வேணும், கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலை வேணும், அதுவும் ஈஸியான ஒரு வேலை வேணும், ஈஸியா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வேலை வேணும். இந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு பாத்தீங்கன்னா கவலைகள் அதிகமாயிடும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கர்த்தர் இடத்துல இருந்து எதிர்பார்க்கும் பொழுது அது கிடைக்காம போச்சுன்னா நமக்கு கவலைகள் அதிகமாயிடும். அந்த நேரத்துல சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும், ஸ்தோத்திரம் அதாவது நம்மளுடைய வேண்டுதல எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய ஜபத்துல நீங்க கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு தடவையும்
நான் வந்து முக்கியமான ஜெபம் தான் நான் பண்ணும்பொழுது, கடந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த உண்ண உணவு, உடுக்கூட இருக்க இடம் கொடுத்தமைக்காக நன்றி. இந்த மாதிரியான ஒரு ஸ்தோத்திரங்களை செலுத்திவிட்டு நம்மளுடைய விண்ணப்பங்களை பிறகு தொடரும். எடுத்த எடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விண்ணப்பத்தையும் ஏறடிக்கிறது அது தப்பு. ஜெபம் பண்ணும்போது கூட கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், அதான் இங்க சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், அந்த ஜெபத்துல நமக்கு கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதன் பிறகுதான் நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆரம்பிக்கணும். ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, அடுத்தது சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 2 கூட வாசிங்க. சங்கீதம் 103வது சங்கீதம் வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீது எப்படி சொல்றாரு, இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திமதி மாதிரி. நம்ம வந்து நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது, அதை எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு கவலைகள் மாத்திரம் தான் முடியும். இதுவே கர்த்தர் இவ்வளவு நாள் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைச்சு பாருங்க. எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை, என்னிடத்துல அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை, என்னை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் கஷ்டத்துல நான் நோக்கி கூப்பிடும் போது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. என் உடம்புல வந்து பிரச்சனை இருக்கும்போது, மனசுல கவலைகள் இருக்கும்போது, என்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் தோல் சாயலான்னு எதிர்பார்க்கும் பொழுது எனக்கு தோல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்துல எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என் கூட இருந்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம நினைச்சு பார்க்கணும். கடந்த நாள் வரையிலும் இந்த நொடி முழுதும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தை குறித்தும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அது சின்னதா ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் குறித்து நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதான் சொல்றாரு, வாசிங்க 103வது அதிகாரம் வசனம் 2 சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு கவலை இருக்காது. கர்த்தர் எனக்கு அது செலுத்தலையே, இது கொடுக்கலையேங்கிற ஒரு கவலை இருக்காது. அப்ப நமக்கு என்ன இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், ஒரு முழுமை அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும். கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டு வந்திருக்கிறார், அவர் இடத்துல இருந்து நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொல்றார், தாவே நீர் என்னை, நான் வந்து ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைய கொண்டு போயிட்டு ஒரு இஸ்ரவேலுக்கு நீர் நான் ராஜாவாக மாற்றியிருக்கிறேன், நான் எம்மாத்திரம், நான் என்னுடைய குடும்பத்தாரும் எம்மாத்திரம். அப்படி நீங்க கர்த்தருக்கு முன்பாக நம்மளை நாமே தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் இவ்வளவு நாள் என்னுடைய குடும்பத்தையும் வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். என்னுடைய கணவர் குடிப்பாரு, சூதாடுவாரு, இருந்தாலும் கர்த்தர் வந்து இவ்வளவு நாள் என் குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நான் எவ்வளவோ நன்றியை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு அது இல்லையே, இது இல்லையே. மத்தவங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு உடை அணிகிறாங்க, நல்ல மேக்கப் போடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சொத்துக்களை சேர்த்துக்கிறாங்க, என்கிட்ட எது இல்லையா அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்ற காலத்துல கொடுக்கக்கூடியவரா இருக்கும். நம்ம பொறுமையா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே இருங்க. இவ்வளவு நாள் நமக்கு கொடுத்த எல்லா விஷயத்திற்காக நன்றி செலுத்திட்டே இருந்தோம்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு கொடுப்பார். உதாரணத்துக்கு என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட வாசிங்க.
எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காய்களையும் வெள்ளைப்பூடையும் நினைக்கிறோம். நல்லா யோசிச்சுக்கோங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை குறிச்சு ஏங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கம்ப்ளீட்டா மறந்துட்டு கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற இல்லைன்னா நம்ம ஆசைப்படுற விஷயத்த கொடுக்கலங்கிறத நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை கர்த்தர் எகிப்து தேசத்துல இருந்து சூப்பரா அடிமைத்தனத்துல இருந்து வழி நடத்திட்டு வர. ஆனா இவங்களோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து மன்னாவை பொழிய பண்ண தேவதூதர்களுடைய உணவை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். ஒரு கண்மலைய உடைச்சி அந்த கண்மலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாலைவனத்துல கண்மலையில இருந்து தண்ணிய புறப்பட பண்ணிக்கிறார். அவங்க ராத்திரி போகும்போது கூட அவங்களுக்கு அந்த குளிர் வராம நல்ல ஒரு நெருப்புகள்லாம் கூட்டி அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். காலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாலைவனத்துல நடக்கும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வெயில் ரொம்ப சுட்டெரிக்காம அந்த மேக ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை நிழல்ல நடத்திட்டு வருகிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிசயம். கர்த்தர் அவர்களை ஒரு தன்னுடைய குழந்தை ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிறந்த குழந்தைய எப்படி கண்ணுங்கருத்தமா பார்த்துப்பாங்களோ அதே போல இஸ்ரவேல் மக்கள் அவர் எகிப்தின் அடிமைத்தனத்தின் தேசத்துல இருந்து கண்ணுங்கருத்தமா கூட்டிட்டு வர ஒரு சிறு பிள்ளைகளை போல இந்த மாதிரியான ஒரு நன்மையான காரியங்களை கத்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மறந்துட்டு நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டு இருந்தோமே, எங்களை கொண்டு இங்க இப்படி பண்ணிட்டீங்களே. மோசையும் பழிக்கிறாங்க, கர்த்தரையும் பழிக்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இதுதான். கர்த்தர் நம்ம நிறைய விஷயங்களை குறித்து ஏங்கிட்டு இருப்போம், கவலைப்பட்டு இருப்போம். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலையே, நான் வேண்டிக் கொண்டது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருப்போம். அந்த ஏங்கிட்டு இருக்கிற நேரத்துல இதெல்லாம் தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டாங்க. நம்ம யோசிக்கணும், நான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் மறந்துட்டேனா, அவருக்கு நான் நன்றி செலுத்தாம விட்டுட்டேனா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்பாக அவர் ஸ்தோத்திரம் பண்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் எடுத்து கொடுத்தார். சீஷர்கள் உட்கார்ந்திருந்தவங்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இங்க பாத்தீங்கன்னா இங்க 5 அப்பம் 2 மீன்களை வச்சு 5000 பேரை இயேசு கிறிஸ்துவானவர் போஷிக்கிறார். அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பண்ண மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் எடுத்து. அப்போ நம்மளுடைய வீட்டில் உள்ள அப்பமும் தண்ணீரும் நீரும் எண்ணெயும் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டீ, காஃபி, பிஸ்கெட், சாப்பாடு, எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி, அதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பாக இதாவே நீர் இப்படிப்பட்ட ஒரு உணவை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. நம்மளுடைய கிராட்டிடியூட், அதாவது இங்கிலீஷ்ல கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நன்றியை மனசார செலுத்த. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், நான் சாப்பிடுறேன், எனக்கு பிடிச்சது நான் அப்படி இல்லாம கர்த்தர் கொடுக்குறார். இது என்னிடத்துல இருந்து எல்லாம் வரலைங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். பரலோகத்துல இருந்து கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். நான் வேலைக்கு போறேன்னா, சம்பாதிக்கிறேன்னா, அந்த வேலையை கொடுத்தது அப்படி அவருதான், அந்த சம்பளத்தை கொடுத்தது அவர்தான், அந்த சம்பளத்தின் மூலியமாக என் குடும்பத்தை போஷிக்கிறது அவர்தான்.
பாருங்க இயேசு கிறிஸ்து பண்ண மிக அந்த அந்த அற்புதத்துக்கு முன்னாடி அவர் பண்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்றார். லூக்கா 22 வசனம் 19 கூட லூக்கா 22 வசனம் 19 கூட பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்பத்தையும் இருந்தாலும் சரி, திராட்சரசமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு வந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவரா இருக்கிறார். ரோமர் 1 வசனம் 21. ரோமர் 1 வசனம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அன்றின்று தங்கள் சிந்தனைகளை வீணானார்கள். உணவில்லாத அவருடைய இருதயம் இருளடைத்தது. நீங்க நல்லா பாத்துக்கோங்க, ஒரு ஆத்மா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக ஆரம்பிக்கிறது ஒரு சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறிகுறி என்ன, ஒரு ஆத்மா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா, அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு வந்தது, மனுஷன் மூலியமாக எனக்கு நடந்தாலும் அது கர்த்தர் மூலியமா எனக்கு நான் வேண்டிக் கொண்ட ஜபத்தினால கர்த்தர் எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. அதுதான் கர்த்தர் இடத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும், கர்த்தருடைய வசனம் என்னங்கிறது நமக்கு தெரியும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து பாகாலுக்கு முதுகை காமிக்கிறது, சூரியன் சந்திரன் அப்புறம் மரத்துக்கு செங்கலுக்கு வணங்குறது. கர்த்தர் வந்து இதை ஏற்றுக்கொள்வாரா? பாருங்க, தங்கள் சிந்தனைகளானே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. சங்கீதம் 107 வசனம் 1 கூட வாசிக்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே சங்கீதம் 136 வசனம் 1 வாசிக்கும் பொழுது சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபேசியர் 5 வசனம் 20 கூட வாசிக்கும் பொழுது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கும். இது சும்மா நம்ம நன்றி செலுத்தும் போது கடமைக்கு நன்றி செலுத்தாம, இங்க தாவீதானவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உள்ளத்துல இருந்து வரணும், அதை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களை நம்ம வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தும் போது அது நம்மளுடைய உடம்புலயே ஒட்டிக்கும். உதாரணத்துக்கு இந்த உலக ரீதியாவே நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து எக்ஸசைஸ் தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் 1-2 நாள் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை தவறும் பொழுது அவங்க மனசு வந்து அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணாம விட்டுட்டேன், அது என் மனசுல ஒரு குறைவா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு. அதே போல நம்ம மத்தவங்களுக்கு நன்றி கர்த்தருக்கு எப்பவுமே நம்ம நன்றி செலுத்த மறந்துட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தரை நம்ம வந்து நோக்கி ஜெபிக்கல, கர்த்தருக்கு அந்த நேரத்துல நான் என்னால நன்றி செலுத்த முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அதிகமா கர்த்தர் இடத்துல வளர்றோம். ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம், தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம தவற விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு மனசுல வந்து நான் இன்னைக்கு வந்து ஜெபிக்க மறந்துட்டேனே, எனக்கு ஜெபிக்க வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதாவது நினைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நல்லதுதான். ஏன்னா நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதை பிராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க, அது இயற்கையாவே அவங்களுக்கு வராது. படிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, காலையில சீக்கிரமா எழுந்திக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம சீக்கிரமா நம்ம எழுந்திரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து ஈஸியா மாற்றி போடுவாங்க. எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும், அந்த ஆரம்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குடிப்பழக்கத்தை நம்ம வந்து நிறுத்துற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நிறுத்தினாலும் அது கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை
கொடுக்கும். அதே போல நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது கூட மனசார நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதுவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடும். எப்படி சாப்பிடுறது ஒரு பழக்கம், மூச்சு விடுறது ஒரு பழக்கமா மாறிடுமோ அதே போல கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டா நம்ம வந்து மாத்தி வச்சுக்கணும். இங்க வந்து ஒரு உதாரணம் கூட வந்து சொல்றாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11ல இருந்து 19 வரைக்குமே வாசிக்கும் பொழுது ஒரு 10 குஷ்டரோகிகள், ஒரு 10 உடம்புல பலவீனம் உள்ளவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ நோக்கி வராங்க. அந்த 10 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்தாம அவங்க சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு, எங்களுக்கு வந்து பாருங்க திரும்பி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நல்ல ஒரு சுகம் கிடைச்சிச்சு, எங்களுக்கு இருக்கிற எல்லா குஷ்டரோகமும் விலகி போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிரதான ஆசிரியர்கள் அவங்க சொந்தக்காரங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த 10 பேர்ல ஒரே ஒரு நபர் மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு திரும்ப வந்து நன்றி செலுத்துறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிற, உன் கூட சேர்ந்து 10 பேர் சுகம் பெற்றாங்களேப்பா, அந்த மீதி இருக்கிற உன் கூட சேர்ந்து 9 பேர் சுகம் பெற்றாங்களேப்பா, அந்த மீதி இருக்கிற அந்த 9 பேர் எங்க அப்படின்ட்டு பாருங்க. எல்லாருமே அந்த 10 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் திரும்ப வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க. நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆனா எத்தனை பேருக்கு நம்ம பெற்ற ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நம்ம வந்து நன்றி அறிதல் உள்ளவர்களா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒவ்வொரு ஜபத்தையும் நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துற ஒரு ஜபமாக ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இவ்வளவு நாள் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம வந்து நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை கொடுத்து குறிச்சு நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு பதிலாக எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம வந்து கர்த்தரிடத்துல நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 கூட வாசிக்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 கூட வாசிக்கும் பொழுது, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அழைக்கப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக வேணுங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் யோபு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய கஷ்டமான ஒரு தன்னிடத்துல இருந்து எல்லாமே போனதுக்கு அப்புறம் கூட கர்த்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். எப்படி வந்து அப்படி சொல்றாரோ அதே போல நமக்கு கஷ்டம் வரும்போது கூட, நமக்கு சோதனைகள் வரும்போது கூட நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. அதாவது நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவோம், ஆனா மக்களுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கர்த்தருக்கும் நன்றி செலுத்தணும். அதே தருணத்துல நமக்கு உதவி செய்கிற எல்லா மனுஷர்களுக்கும் நம்ம வந்து நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. கடைசி ஒரே ஒரு வசனம் வாசி நான் வந்து முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சிம்பிளான ஒரு வசனமா தெரியும். ஆனா இதுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன அப்படி பண்ணிட்டார்? என்ன சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ணிட்டாரு. எனக்கு என்ன கார் வாங்க வச்சிட்டாரா, பங்களா வாங்க வச்சிட்டாரா, இல்லைன்னா சொந்தமா நிலம் வாங்க வச்சிட்டாரா, என்ன அப்படி சொல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நமக்காக ஜீவ பலியாக கொடுத்தார். அந்த அந்த கிஃப்டை யாருன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா. அதற்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா
கடைசி வரைக்கும் நன்றி உள்ள பிதாவே, எனக்கு வேற இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் பண்ண எல்லா கிருபைக்காகவும், நீங்க கொடுத்த உங்களுடைய இரக்கத்திற்காகவும் நன்றி பிதாவே. இதை தவிர்த்து எனக்கு வேற என்ன வேணும்? உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் கடைசி வரைக்கும் எங்கள் அனைவரோட கூட இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நித்திய ஜீவன், அழிஞ்சு போய் நம்ம வந்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மள நித்திய ஜீவனை தர வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இடத்துல நம்ம போய் சமாதானமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதற்காக நம்ம வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த உலகத்தார் வந்து நிறைய பொண்ணு பொருளை வச்சிருந்தாலும் கர்த்தரை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அவங்க சம்பாதிச்ச எல்லாமே போயிடும். ஆனா நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல யார் இருக்கா? நம்ம கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, பேர் இல்ல, புகழ் இல்ல, இந்த உலகத்தார் வைத்திருக்கிற மாதிரி சொத்து பத்தி எதுவுமே இல்லைன்னா நம்ம கூட யார் இருக்கிற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இருந்தாலே நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை யார் இடத்துலயும் கையேந்த விட மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யும் பொழுது அவர் வேலை செஞ்சாரா? இல்ல. இருந்தாலும் அவர் கையேந்து விடல. சோ நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா யார் இடத்துலயும் கையேந்து விட மாட்டார் கர்த்தர். கடைசி வரைக்கும் நம்மள ஆசீர்வதிப்பார். நம்ம பண்ண வேண்டிய ஒரே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்து வந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் மறக்காம அதற்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்கு. பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.